எவ்வளோக்கு நம்ம உடல் நலமே முக்கியமோ, அவ்வளோத்துக்கு நம்மளுடைய மனநலமே முக்கியம். ஸ்ட்ரெய்ட் டைம்ஸ்ல பொறுத்தவரைக்கும் சிங்கப்பூர்ல இருக்க இளைஞர்களுக்கு 3ல ஒருத்தலாச்சுக்கு மனநலமையும், பதற்றமும் இருக்கு. நம்ம மாரி மாணவர்களுக்கு நிறைய படிப்புனாலே அழுத்தத்தை எதிர்கொள்வோம். இது நம்ம தினமும் எதிர்கொள்ள ஒரு பிரச்சனை. மனநலம் நம்மளோட சிந்தனைக்கும் கவனம் செலுத்தும் மற்றும் செயல்படும் விதத்தை கொஞ்சம் மாற்றுகிறது. சிங்கப்பூரில் மனநல நிறுவனம் நடத்திய 2022 ஆண்டில் ஆய்வில் 18 வயதிற்கு பெற்ற 3 ஒரு இளைஞர் மனப்போராட்டங்களை எதிர்கொள்வதாக கண்டப்பட்டுள்ளது. நிபுணர்கள் சொல்றாங்க நம்ம ஒரு நாளைக்கு 8லேருந்து 10 மணி நேரமாச்சு தூங்கணும் அப்படின்னு. ஆனா 40 விழுக்காடு உயர்நிலை பள்ளி மாணவர்கள் 6 மணி நேரத்துக்கும் குறைவா தான் தூங்குறாங்க அப்படிங்கிறத தி ஸ்ட்ரெய்ட்ஸ் டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. தேவையான அளவு ஓய்வு இல்லாம நினைவாற்றல், மனநிலை, ஏன் நம்மளோட உடல் ஆரோக்கியம் கூட மோசமா தான் போகும். இதுல இருந்து நம்மளுக்கு தெளிவா தெரியுது மாணவர்கள் அவங்களோட வாழ்க்கை முறையை மாத்தணும் அப்படின்னு. APA சமூக ஊடகம் மற்றும் மனநலத்தை பொறுத்தவரைக்கும் சமூக ஊடகத்துக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கு. இணையமிற்றத்துல இருந்து உடல் தோற்ற பிரச்சனைகள் வரைக்கும் எவ்வளோ நம்மளோட நேரத்தை சமூக ஊடகத்துல செலவழிக்கிறோமோ அவ்வளோ நம்மளோட மனநலம் பாதிக்கப்படுது. இந்திய இளைஞர்களுக்கு மனநலம் எவ்வளவு முக்கியம் என்று கேட்ட கேள்விக்கு 2 பேர்கள் மனநலம் முக்கியமில்லை என்று சொல்லியிருக்காங்க. ஆனால் 5 பேர்கள் மனநலம் மிகவும் முக்கியம் என்று சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட மனநல ஆலோசனை உதவியை நாடுவீர்களா? 11.7% ஆமாம் சொல்லியிருக்காங்க. 11.7% இல்லை சொல்லியிருக்காங்க. 16.7% உறுதியாக தெரியவில்லை என்று சொல்லியிருக்காங்க. நீங்க உணர்ச்சி ரீதியா சோர்வா இருக்கும்போது அதை உங்களால சமாளிக்க முடியுதா அப்படின்னு கேட்டதுக்கு 41.7% ஆமானும், 41.7% இல்லைனும், 16.7% சூழ்நிலையை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் மன உளைச்சலில் சிரமப்படும் போது யாரேனும் ஒருவரிடம் வெளிப்படையாக பேச முடியும் என்று நினைக்கிறீர்களா? 26.2% ஆமான்னு சொல்லியிருக்காங்க. 23.1% இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. 30.8% சூழ்நிலை பொறுத்துன்னு சொல்லியிருக்காங்க. ஆசிரியர், நீங்கள் மாணவராக இருந்தபோது மனதளவில் எத்தகைய சவால்கள் அல்லது துன்பங்களை சந்தித்தீர்கள்? பள்ளி காலத்தில் ஒரு வேலை குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க முடியாததால் எனக்கு மன அழுத்தம் வரும். எடுத்துக்கிட்டீங்கன்னா, காலை மணி 8 மணிக்கு தேர்வு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 6 மணி இல்ல 3 மணி, காலை மணி 3 மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுட்டு இருப்பேன். பட் படிச்சுட்டு இருக்கும்போது முழுசா படிக்க முடியாதனால ஒரு மன அழுத்தம் வரும். உங்கள் அனுபவத்தில் இன்றைய மாணவர்கள் சொல்கிற முக்கியமான மன அழுத்த காரணிகள் என்னென்ன? குடும்ப பிரச்சனை, பள்ளிக்கூடத்தில் சாதிக்க முடியாமல் பள்ளி பாடங்களை செய்ய கஷ்டப்படுவது, நண்பர்களிடையே. அப்ப நம்ம என்னதான் பண்றது? முதல்ல தூக்கம் நம்மளோட உடலை இயற்கையாகவே மீட்டமைக்கும். 8 மணி நேரத்துக்கும் மேல தூங்குற இளைஞர்களுக்கு சிறந்த கவனம் செலுத்த முடியும். அதோட அவங்களோட மன அழுத்தமும் குறைவா இருக்கும். நேஷனல் ஸ்லீப் ஃபவுண்டேஷன் சொல்றாங்க, ஒரே ஒரு நாள் நம்ம ஒழுங்கா தூங்கல அப்படின்னாலே நம்மளோட நினைவாற்றல், மனநிலையும் மோசமா பாதிக்கப்படும். அதனால நம்ம ஏன் சிறிய மாற்றங்களோட ஆரம்பிக்க கூடாது? எடுத்துக்காட்டுக்கு, தூங்குறதுக்கு 30 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு திரையையும் பார்க்காம இருக்கிறது. உடற்பயிற்சி ஒரு முக்கியமான மாற்றம். வெறும் 20 நிமிடங்கள் உடற்பயிற்சி செய்தாலே நம்மளோட எண்டோர்ஃபின்கள் வெளியிடுகிறது. இந்த எண்டோர்ஃபின் உங்களின் மூளையின் இயற்கையான மனநலத்தை பூஸ்டராக ஆகும். ஹார்வர்ட் மெடிக்கல் ஸ்கூலில் இது மன அழுத்தத்தை குறித்து ஆற்றலை அதிகப்படியாக கண்டறியப்பட்டுள்ளன. உங்களுக்கு மன உளைச்சல் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் உடற்பயிற்சி செய்தால் நீங்கள் வித்தியாசத்தை நீங்கள் நிறைய பார்ப்பீர்கள்.
நம்மளுடைய நேரத்தை ஒழுங்காக பயன்படுத்தலைன்னா நம்மளுடைய மனநலம் ஒழுங்காக இருக்காது. அதனால இந்த போமோடாரோ டெக்னிக் முயற்சிக்கலாம். 25 நிமிஷத்துக்கு படிச்சுட்ட உடனே 5 நிமிஷத்துக்கு இடைவேளை எடுக்கலாம். இது நம்மளுடைய கவனத்தை கூர்மையாக வச்சுக்கலாம். அதுவும் எந்த மன அழுத்தத்தையும் கொடுக்காம இருக்கும். யார்கிட்டயாவது பேசுறதோ இல்லாட்டி நம்மளோட எண்ணங்களை ஒரு புத்தகத்துல எழுதி வைக்கிறதோ கூட உதவும். ராச்செஸ்டர் மெடிக்கல் சென்டரோட பல்கலைக்கழகம் சொல்லி இருக்காங்க, இந்த மாதிரி நம்மளோட எண்ணங்களை எழுதி வைக்கிறதுனால இது நம்மளோட மனத்தை நிலைப்படுத்தும் அப்படின்னு. மேலும் மன உளைச்சலையும் குறைக்கும். மென்டல் ஹெல்த் அமெரிக்காவும் கண்டுபிடிச்சிருக்காங்க, சமூக ஆதரவு நம்மளோட மீள்தன்மையை மேம்படுத்தும். அதனால நம்ம ஏன் இது செய்ய ஆரம்பிக்க கூடாது? தேர்வுகளை தனிநபர்களிடமிருந்து மட்டுமே எதிர்பார்க்க முடியாது. பள்ளிகளும் நண்பர்களும் முக்கியம். சிங்கப்பூர் கல்வி அமைச்சகம் மாணவர்களின் நல்வாழ்வுக்கான முயற்சிகளை வலியுறுத்தியுள்ளது. உதாரணமாக வேலைப்பளு மற்றும் சக மாணவர் ஆதரவு. நண்பர்கள் ஒருவரொருவர் விசாரிப்பது அனைத்தையும் மாற்றும். மனநலம் ஒரு நிஜமான பிரச்சனை, ஆனால் அதிலிருந்து மீள்வது சாத்தியமே. பேசுங்கள், உதவி கேளுங்கள், நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களின் தமிழகத்தை நன்றி.